சாம்பார் ரசத்துக்கு ஒரு அருமையான சைட் டிஷ் முட்டை மாஸ் செய்யலாமா? இதுக்கு கடாயில் தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் போல் கருவேப்பிலை வெடிக்க விட்டுருங்க. கூடவே 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணது சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் இது போல் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதில் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த டைமில் தேவையான கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் விட்டோம்னா இது போல் நல்லா கொதி வரும். சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். 5 முட்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா இது போல் கலரிட்டு கடைசியில் நம்ம மல்லித்தலை போட்டு இறக்கணுன்னா சூப்பரான முட்டை மாஸ் ரெடி. சும்மா இதை மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். சாம்பார் ரசத்துக்கெலாம் 2 தட்டு சோறு கண்டிப்பாக சாப்பிட்லாம். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.